ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நேத்து ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பத்தின லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் எல்லாமே லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே நம்ம ஆகஸ்ட் மாசத்துக்கான புக்கிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் இல்லையா, சேம் அதே டேட் தான் வந்து புக்கிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டையும் அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ரெகுலரா வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆகும். அதே போல யூடியூப் வீடியோவும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான திருமலை தரிசனம் பத்தின தகவல்களும் டிக்கெட் புக்கிங்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷனும் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அப்டேட் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன்ஸ் வந்து இலவசமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு இருந்தா போதுமானது. இதை வாங்குறதுக்கு நைட்டு 12 மணில இருந்து நீங்க 2 மணிக்குள்ள லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகி அன்னைக்கான டிக்கெட்டும் அடுத்த நாளைக்கான காலைக்கான டிக்கெட்டும் கொடுப்பாங்க. எப்பவுமே சேம் டேயோட ஸ்லாட் ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துருது. ஏன்னா நம்ம ஏர்லியா கொடுக்குறாங்க அப்படின்றனால ஸ்ரீவாரி மட்டும் 6 மணில இருந்து டிக்கெட் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த பிளேஸ் கன்வீனியன்ட்டோ வாங்கிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க இதிலே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல தான் டிடிடிலேருந்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். ஸோ வந்து ஒரு தர்ஷன் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணதாகட்டும், தர்ஷன் கேன்சல் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. நேத்து இதுல டிடிடி ஆன்லைன் குவார்ட்டர் ஃபார் ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல தான் ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே எந்தெந்த டேட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புக்கிங் போர்ட்டலான டிடி தேவஸ்தானத்துல லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இன்னும் கொடுக்கல. மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள இதுலயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டும் டிடியோட வெப்சைட் தான், அதனால இதுல வந்துட்டாலே கன்ஃபார்ம் தான் அந்த டேட்ல தான் உங்களுக்கு புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மாசமுமே திருமலையோட புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆகஸ்ட் மாசத்துக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இது புக்கிங் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேத்துக்கு அதிகபட்சமா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சேவா கன்ஃபார்மா கிடைக்குமா அப்படின்னா இல்ல. இது லக்கி டிப் அப்படின்றனால அதுல நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்க செலக்ட் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கூட கிடைக்காதவங்க இருக்காங்க. ஒரு சிலர் 1 மாசம் 2 மாசத்துல கூட நிறைய பேத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. இந்த டிக்கெட் ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, டைரக்டா நம்ம வந்து மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்களை வந்து பார்க்கலாம். அதே சமயம் தர்ஷனும் நம்ம வந்து குலசேகரப்படி வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 அடி டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மூலவர் சிலைக்கு உங்களுக்குமே இருக்கும். அப்ப எவ்வளவு பக்கத்துல நம்ம தர்ஷன் பார்க்கலாம் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. அதனால ட்ரை பண்ணுங்க. இதோட செலெக்ஷன் ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்க எல்லாமே 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் இதோட பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். 2 நாள் டைம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங்ஸ் வந்து 21ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. இதுல உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் பவித்ரோற்சவம், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் நடக்குது. இந்த பவித்ரோற்சவம்னா என்னது, இந்த பவித்ரோற்சவத்துல என்னென்ன செய்வாங்க, இதை பத்தின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் போகலான் இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல 3 நாள் நம்ம கண்டிப்பா வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 15, 16, 17 3 நாள் இந்த பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. அதோட புக்கிங்குமே நமக்கு காலையில 10 மணிக்கு 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு மற்ற ஆர்ஜித சேவா டிக்கெட் கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், எஸ்டி அப்படின்னு சொல்றது சகஸ்கர தீபலங்கார சேவா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு நடக்கக்கூடிய சேவா. இந்த சேவாவையும் பார்த்துட்டு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா போயிட்டு 1 மணி நேரத்துல நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஒரு நபருக்கு 500 ரூபாய் பே பண்ணணும். கல்யாணோற்சவத்துல 2 ஆண்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 2 பெண்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த சேவா டிக்கெட்ல நான் தர்ஷன் பார்த்தது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கு 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாள்ல உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது.
இது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். நிறைய பேர் வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது என்ன அப்படின்னா சேவாவுக்கு போக முடியாது. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சேவா எல்லாமே இது எல்லாமே நீங்க நேரடியா பார்க்கலாம். ஸோ அங்கேயே உட்காந்து அந்த சேவாவை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த வர்ச்சுவல் சேவால இருக்கக்கூடிய சேவாவை நீங்க பார்க்க முடியாது. டிவிலயோ இல்லைன்னா நீ யூடியூப்லயோ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாளைக்கு நீங்க தர்ஷன் வந்து போகலாம். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல, இல்ல நிறைய பேத்துக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல பண்ணலாம். மேக்சிமம் நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மொபைல் நம்பர்ல 20-25 பேருக்கு கூட புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். 300 ரூபா டிக்கெட்டா இருந்தா 300 ரூபா பே பண்ணுவோம். இது வந்து 500 ரூபா பே பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இதோட புக்கிங் 3 மணிக்கு 21ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்து 23ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் வந்திருக்கு. காலையில 10 மணிக்கு அங்கப்பிரதட்சண டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுவும் ஒரு ஃப்ரீ டிக்கெட் தான், பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எனக்கு அங்கப்பிரதட்சணை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேபி ஒரு 2 பேருக்கு புக் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த் கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். 2 பேருக்கு டிக்கெட் நம்ம புக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கைட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா கன்ஃபார்மாக டிக்கெட் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட். 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 2 பேத்துக்கு 20,000 டொனேஷன் பண்ணி 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அக்கமடேஷன் ஆப்ஷனும் அது கூடவே சேர்த்து ஓப்பன் ஆகும். 1000 ரூபாய்க்கான ரூம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு 1000 ரூபாய்க்கான ரூம் வந்து அதிகம், நாங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் ரூம் போதும்னு நினச்சிங்கன்னா காமனாக ஓப்பன் ஆகக்கூடிய அக்கமடேஷனில் புக் பண்ணிக்கலாம். இது காலையில் 11 மணிக்கு 23ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் ஆகஸ்ட் மாதத்துக்கு 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. சீனியர் சிட்டிசனுக்கு 65 ப்ளஸ் ஏஜ் இருக்கணும். அவங்க கூட போகிற ஸ்பௌஸுக்கு 50 ப்ளஸ் இருந்தால் தான் விடுவாங்க. சப்போஸ் வந்து இப்போ பையன் பொண்ணு கூட்டிகிட்டு போனால் விடுவாங்களான்னா ரெக்வஸ்ட் பண்ணால் விடுறாங்க, சில டைம் விடுறதில்ல. அவங்களுக்கு ஏஜும் வந்து 50 ப்ளஸ் வந்து இருக்கணும். உங்களோட பேர பசங்க இருக்காங்க, 12 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்கள தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வயசானவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா லைனில் வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது அந்த மாதிரிலாம் சிரமப்படுறவங்க இந்த மாதிரி போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துலேயே தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இருக்கிற தர்ஷன் ஆப்ஷன்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தர்ஷன் பார்க்கக்கூடியது இதுதான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபிசிக்கல் சேலஞ்ச் அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. கூட போகிறவங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆகஸ்ட் மாதத்துக்கு மே மாதம் 24ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதில் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மே மாதம் 24ஆம் தேதி. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு 300 ரூபா ஓப்பன் ஆகும். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான புக்கிங் என்ன அப்படின்னா ரூம்ஸ் புக்கிங். ஸோ எல்லாருமே சிரமப்படுற விஷயங்கள் வந்து ரூம் எடுக்கிறது தான். திருமலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கிங்க, கன்ஃபார்மான பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா நமக்கு போயிட்டு ரூம் எடுக்கிறது அன்டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவைலபிள் இருந்தால் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. திருமலாவுக்கு வந்து மினிமமாக 2 பேத்துக்கு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரூம்ஸே வந்து காட்டும். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்க அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாம். அதுவும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டும், பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ணலன்னா திருமலையில் ரூம் ஆன்லைனில் புக் பண்ணவே முடியாது, நேரடியாக போய் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கீழ் திருப்பதியில் ரூம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. யார் வேணாலும் நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்திலே பண்ணலாம், ஸ்ரீனிவாசம் பண்ணலாம், மாதவமில் பண்ணலாம். திருச்சானூர் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, அங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொலப்பா கார்டன்ஸ் அப்படின்ற ரூமும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அங்கே நீங்கள் வந்து அங்கே மட்டும் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் வந்து ரூம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டும் ஹோமம் ப்ளஸ் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட அப்டேட் இதில் கொடுக்கல, பட் உங்களுக்கு புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்டேட் ஆகும். ஏன்னா போன டைமுமே அந்த மாதிரி தான் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு அடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணக்கூடிய காலையில் 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட ஜூன் மாதத்துக்கான 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஹோமம் டிக்கெட்டும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லோக்கல் டெம்பிள் சேவாவும் ஜூன் மாதத்துக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாமே ஜூனுக்கு ரிலேட்டடாக வர அப்டேட். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கீழே வரும், வந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் லாஸ்ட் புக்கிங் வந்து திருமலையில் நீங்கள் வந்து ஸ்ரீவாரி சேவா செய்யணும்னு நினைக்கிறீங்க, வாலண்டியராக போயிட்டு சேவா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ஆகஸ்ட் மாதத்தோட புக்கிங் 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும், 12 மணிக்கு நவநீத சேவாவும், அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு பராக்கமணி சேவாவோட புக்கிங்கும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் டிடிடி வந்து லேட்டஸ்ட்டாக புக்கிங் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதோட எல்லா புக்கிங்ஸோட அப்டேட்டுமே உங்களுக்கு இதில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன டேட்டில் என்ன புக்கிங் பண்ண போகிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து புக்கிங்ஸில் இருக்கக்கூடிய டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி புக் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருமலா ரூம்ஸ் புக்கிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மாறி இருக்குது. அதுவும் நான் வந்து லாஸ்ட் மந்த் புக்கிங்கில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க. தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று திருமலையில் தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,508 பேர். நேரடி சர்வ தர்ஷனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. க்ரௌடு வந்து அந்தளவுக்கு ஹெவி ஆகலை. 10 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடியோட அப்டேட். மேபி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் போனீங்கன்னா 1லேருந்து 2 மணி நேரம் ஆகும். மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு ஸ்லாட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் கூட தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சில டைம் ஈவினிங் நைட் ஸ்லாட்லாம் போனீங்கன்னா க்ரௌடு இருக்குது அப்படின்னா சில டைம் 5 மணி நேரம் கூட ஆகும். எல்லா தரிசனங்களுமே அந்த நேர அப்டேட் வந்து எப்படி வருது அப்படின்னா சில நேரங்களில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. க்ரௌடு இருக்குது அப்படின்றத விட இந்த தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதனால சில டைம் 300 கூட நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நேரடியாக போனீங்கன்னா நீங்கள் கை குழந்தை வச்சுருக்கீங்கன்னா இன்ஃபேண்ட் தர்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படின்னா. இல்லை நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய லக்கி டிப்பில் இப்போ கல்யாணோற்சவ சேவாவோட டிக்கெட்டோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 230 மாதிரி டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணக்கூடிய டிக்கெட் வந்து சுப்ரபாத சேவா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து டைரெக்டாக நம்ம போய் குலசேகரப்படி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்றனால அந்த தர்ஷன் டிக்கெட் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. கல்யாணோற்சவத்தில் வந்து இப்போ 230 கவுண்டிங்கில் ஒரு 100 பேர் 150 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அலாட் ஆயிரும். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டைம் கொடுத்துருக்க டைமுக்கு போயிட்டு சேவாவை அட்டன் பண்ணிட்டு மூல தர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணாமல் கீழே எஸ்எஸ்டியும் கிடைக்கல, மேலே போயிட்டு அங்கே வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லாம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தர்ஷன் பார்க்குற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அந்த பே லிங்கில் போயிட்டு உங்களோட பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாள் கன்ஃபார்ம் ஆன சேவா நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.